அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பிற்கினிய நேயர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் துல்காயிதா, துல்ஹிஜ்ஜா, அடுத்ததாக முஹர்ரம் என்னும் இந்த மூன்றாவது புனித மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் ஆஷுராவுடைய மிக முக்கியமான நோன்பு ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது. ஆஷுரா என்றால் அரபியிலே 10வது என்று சொல்லப்படும். சரிங்களா? ஆக ஆஷுராவுடைய இந்த நோன்பிற்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றிய தினம்தான் இந்த ஆஷுராவுடைய நாள். திருக்குறானில் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லுகிறான், وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ يُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ. மூசாவே, நீங்கள் இஸ்ரவேலர்களே நினைத்து பாருங்கள், உங்களை நாம் ஃபிரௌனிடமிருந்தும் அவர்களுடைய இராணுவத்திடமிருந்தும் காப்பாற்றியதை நினைத்து பாருங்கள். وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ, அந்த ஆல ஃபிரௌனுடைய கூட்டத்தை நாம் கடலிலே மூழ்கடித்து அழித்தோம். அவர்கள் يُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ, உங்களுடைய ஆண் பிள்ளைகளை அவர்கள் கொலை செய்து கொண்டும் உங்களுடைய பெண் பிள்ளைகளை மட்டும் உயிருடன் விட்டு வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆக இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பலா சோதனையிலே நீங்கள் இருந்து கொண்டிருந்தீர்கள். இத்தகைய சோதனையிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான். அந்த ஃபிரௌனுடைய இராணுவத்தை அல்லாஹ் கடலிலே மூழ்கடித்து அழித்தான். உங்களை காப்பாற்றிய தருணத்தை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். திருக்குறளில் பல இடங்களில் இந்த விஷயங்கள் வந்து பேசப்படுகிறது. குறிப்பாக சூரத்துல் பக்ராவிலே பேசப்படுகிறது, சூர ஆராஃபில் பேசப்படுகிறது, 26வது அத்தியாயத்தில் பேசப்படுகிறது, அதே போல் 28வது அத்தியாயத்தில் பேசப்படுகிறது, சூரா ஷுஆரா என்னும் அத்தியாயத்தில் பேசப்படுகிறது. இப்படியாக தாஹா என்னும் அத்தியாயத்தில் பேசப்படும் பல இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்ட சம்பவத்தை பற்றி பேசி காட்டுகிறான். அந்த ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாலும் அழிக்கப்பட்ட நாள், மூசா நபியும் பனு இஸ்ரவேலும் காப்பாற்றப்பட்ட அந்த நாள் தான் இந்த ஆஷுரா நாள், முஹர்ரமுடைய 10வது நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்திருந்த சமயத்தில் அங்கிருந்த யூதர்கள் இருக்காங்க அல்லவா, அவங்களும் வந்து இந்த ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைக்கிறாங்கன்ற செய்தி நபிக்கு வருது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் கேட்குறாங்க. கேட்கும் பொழுது யூதர்கள் சொல்கிறாங்க, இந்த நாளில் தான் நஜ்ஜல்லாஹு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இந்த நாளில் தான் காப்பாற்றினான். ஃபிரௌனையும் அவருடைய இராணுவத்தையும் அல்லாஹ் கடலிலே மூழ்கடித்து மூசா நபியையும் இஸ்ரவேலை காப்பாற்றிய நாள். ஆகவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோன்பு நோக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க. இந்த பதிலை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூசாவிற்கு உங்களை விட நானே மிகவும் நெருக்கமானவன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த அன்சாரிகளை அழைத்து, இன்று தினம் நீங்கள் நோன்பு நோருங்கள் என்று அனைவருக்கும் கட்டளையிட்டார். மேலும் யூதர்கள் அந்த நாளிலே நோன்பு நோக்கிறார்கள். ஆக யூதர்களுடன் ஒற்று போய்விடக்கூடாது என்ற அந்த ஒரு காரணத்திற்காக, நான் அடுத்த வருடம் உயிருடன் இருந்தால் அசூமன்ன தாசிய 9வது நோன்பையும் நான் நோற்பேன் என்று சொன்னார். ஆகவே பிறை 9, 10 ஆகிய இந்த 2 நாட்களிலே நோன்பு வைப்பது சுன்னத்தான நோன்பாக இருக்கிறது. இந்த நோன்பு வைப்பதன் காரணமாக ஒரு வருடத்துடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது. மேலும் சூமு யௌமன் கபலஹு வ யௌமன் பாதஹு, யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், நீங்கள் அந்த ஆஷுராவுக்கு ஒரு நாளைக்கு முந்தைய அல்லது ஒரு நாளைக்கு பிந்தைய நோன்பை சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார். ஆகவே பிறை 9, 10 அல்லது 10, 11 ஆகிய நோன்பை வைப்பது சிறப்பிற்குரியது. இந்த 10வது நோன்பு மிஸ் ஆகிடக்கூடாது. ஆக யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நோன்பு கூடுதலாக வைக்கப்பட்டது. ஆக இந்த ஆஷுராவுடைய நாள் என்பது மகத்துவத்திற்குரிய கண்ணியமான சந்தோஷத்தை, நம்முடைய இன்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். ஃபிரௌன் என்னும் ஒரு அரக்கன் அன்றைய காலகட்டத்திலிருந்து ஒரு பெரிய வல்லரசு, பேரரசு, அது இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்த அந்த பேரரசு வீழ்த்தப்பட்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தள்ளிவிட ஆரம்பித்த சமயம், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் சிரியாவிலே பல்கி பெருக ஆரம்பித்த சமயம் அது. ஆகவே ஒரு வரலாற்றிலே நடந்த மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் இந்த ஆஷுராவுடைய நாளில் நடைபெற்ற நிகழ்வு. ஆகவே இந்த நாளில் நோன்பு நோற்பது தான் முஸ்லிம்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அறிவுரை. இது கட்டாயமான நோன்பு அல்ல, சுன்னத்தான நோன்பு தான், வலியுறுத்தப்பட்ட நோன்பு. ஆகவே எவர் சக்தி உள்ளதோ, யாருக்கு இலவாக இருக்கிறதோ அவர் இந்த நோன்பை வைத்துக் கொள்ளலாம். இந்த நோன்பை வைக்கவில்லை என்றால் அவர் குற்றவாளியாக கருதப்பட மாட்டார். இருப்பினும் இந்த நோன்பை தவற விடாமல் பிடிப்பது சிறப்பிற்குரியதாக ஒரு சுன்னத்தான வலியுறுத்தப்பட்ட நோன்பாக இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. அடுத்ததாக சகோதரர்களே, கர்பலா என்னும் ஒரு சம்பவம்.
இப்போ நம்ம பார்த்தோம் சொன்னால் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, பிறை 10 அன்னைக்கு என்ன செய்கிறாங்க, இரவில் நிறைய இடங்களில் பஞ்சா என்ற ஒன்றை வந்து எல்லாரும் வந்து சில ஒரு கூடாரம் மாண்டியை அடித்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, பச்சை கலர் துணியால் அந்த கூடாரத்தை கட்டி வைத்து அந்த பந்தல் எல்லாம் போட்டு அவ்விடத்தில் இப்படி 5 கைகள் போன்ற ஒரு சிலையை வைத்திருக்கிறார்கள். அதாவது இரும்பினால் செய்யப்பட்ட, தகடினால் செய்யப்பட்ட ஒன்றே அப்படி வைத்திருக்கிறார்கள். மேலும் சில விஷயங்களே அங்கே அப்படி நட்ட வச்சிருப்பாங்க. வைத்து விட்டு என்ன செய்கிறார்கள், அவ்விடத்தில் வந்து ஃபாத்தியா செய்வது, ஊதுபத்தியில் சாம்பிராணியை போடுவது, அந்த இடத்துல பூக்களை எல்லாம் வைத்து பூந்தியெல்லாம் வைத்து ஃபாத்தியா செய்து விட்டு செல்வது, அங்கு வந்து நின்று பயபக்தியுடன் நின்று அவ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த 5 விரல்கள் இந்த கையுடைய அந்த சிம்பலை வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இது என்னென்னா முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாம், இது வந்து அலி ரதியல்லாஹு அன்ஹுமா, இது அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹுமா, இது ஹசன், இது ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா. இவங்க 5 பேர் தான் அஹ்லுல் பைத்து. இந்த 5 பேர் இந்த கையை அங்கே வைத்து என்ன பண்ணுறாங்க, அந்த பஞ்சாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பஞ்சாவை தூக்கி கொண்டு இந்த கோவிலுக்கு எப்படி காவடி எடுத்துக்கொண்டு ஆடுவார்களோ அதை போன்று இவர்கள் என்ன பண்ணால் பஞ்சா போன்ற ஒன்றை தங்கள் தோளில் வைத்துக்கொண்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த ஒன்றை என்ன செய்கிறாங்க, தெருவெல்லாம் தூக்கிட்டு சுற்றுறாங்க. சில சமயம் குதிரை மேலே உட்காந்துட்டு வலம் போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, யா ஹுசேன் யா ஹுசேன் யா அலி என்று சொல்லி கத்திக்கொண்டே செல்கிறாங்க. இது ஒன்று. அதே போன்று பிறை 10 இரவு என்று என்ன செய்கிறாங்க, சில தெருக்களுடைய முனையில் பள்ளம் தோண்டி கோவில் விழாக்களில் எப்படி தீ மிதிப்பார்களோ அதே போன்று இரவு 12 மணிக்கு தீ மிதிக்கக்கூடிய அந்த சம்பவமும் நடைபெறுகிறது. ஆகவே இதை நம்ம கேட்டனது ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, ஹசன் ஹுசேன் அவங்களுடைய மரணத்தை நினைவு கூறும் பொருட்டு, அந்த துயரமான விஷயத்தை வந்து வெளிப்படுத்தும் பொருட்டு, நம்ம இதை வந்து நினைவு கூறும் பொருட்டு அந்த துன்பத்தில் நாமளை பங்கெடுத்துக்கிறோம் அப்படின்றதுக்காகத்தான் நெருப்பு மிதிக்கிறோம் அப்படின்லாம் வந்து பல கதைகளை வந்து சொல்கிறாங்க. சரி, இதுக்கும் இஸ்லாத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்று பார்க்கும் பொழுது, சகோதரர்களே சகோதரிகளே, இதற்கும் இஸ்லாத்திற்கும் துளி அளவும் சம்பந்தம் கிடையாது. இது ஷியாக்களினால் உருவாக்கப்பட்ட ஒரு வழிகட்ட ஒரு மிக பாரதூரமான செயல். ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க கர்பலாவில் எப்படி கொல்லப்பட்டாங்க, அதனுடைய பின்னணி என்ன என்று பார்க்கும்பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்திற்கு பிறகு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக வந்தாங்க. அவங்களுக்கு பிறகு உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு பிறகு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க காலகட்டத்திற்கு பிறகு தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் என்ன ஆகுது, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சிரியாவுடைய பிரதேசத்தில் இருந்துக்கிட்டு அவங்க அலிக்கு கட்டுப்படாமல் தனியாக அவர்கள் வந்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை வந்து நிலைநாட்டினாங்க. உஸ்மானுடைய கொலைக்கு பழிக்கு பழி வாங்கினால் மட்டுமே நான் பையத் செய்து கட்டுப்படுவேன்ற அந்த கண்டிஷனில் அவர் அலிக்கு கட்டுப்படாமல் அலியை எதிர்த்து போர் செய்தார்கள். இப்படியாக அலி ரதியல்லாஹு அன்ஹுவுக்கும் முஆவியாவுக்கும் ஒரு உயிரோடு இருக்கின்ற வரை, அலி ரதியல்லாஹு அன்ஹு உயிரோடு இருக்கிற வரைக்கும் போர் நடைபெற்றுக்கிட்டே இருந்துச்சு. ஜமல் போர் நடைபெற்றது, சிஃபின் போர் நடைபெற்றது. அதன் பிறகு ஒரு வகையில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஆவியாவும் ஒரு சமாதான உடன்படிக்கையின் பக்கம் வருவதாக முடிவு செய்த அந்த நேரத்தில் அங்கிருந்த ஹாரிஜியாக்கள், ஹவாரிஜிகள் இதை விரும்பவில்லை. அவர்கள் எப்படியாவது முஆவியாவை கொல்ல வேண்டும் என்றே அவர்கள் நோக்கத்தில் இருந்தார்கள். இந்த நோக்கத்திற்கு ஒத்துப்போகாத அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை படுகொலை செய்தார்கள் அந்த ஹவாரிஜிகள். அந்த ஹவாரிஜிகளுக்கும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியிலே ஒரு போர் நடைபெற்றது. அந்த போரில் ஹவாரிஜிகள் கொல்லப்பட்டார்கள். ஆக இதன் காரணமாகவும் அலி ரதியல்லாஹு அன்ஹுவை பழி வாங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அலி ரதியல்லாஹு அன்ஹுவை கூஃபாவில் வைத்து அவர் தொழுகைக்கு வருகின்ற நேரம் பார்த்து அவரை தாக்கி கொலை செய்தார். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பிறகு ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருந்தாங்க. 6 மாத காலம் கலீஃபாவாக இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுக்கும் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு மத்தியில் நிறைய போர்கள் நடைபெற்றன. அதில் நிறைய உயிர் சேதங்கள், முஸ்லீம்களுடைய ரத்தங்கள் ஓட்டப்பட்டன. ஆக எப்படியாவது நம்ம ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி முஸ்லீம்களை ஒரு தலைமையில் கீழே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஹசன் ரதியல்லாஹு முடிவு பண்ணி தன்னுடைய ஹலீஃபா பதவியை முஆவியா அவர்களுக்கு விட்டு கொடுத்து சில ஷரத்துக்களை, சில கண்டிஷன்களை வந்து பேசினாங்க. ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு சொன்ன எல்லா கண்டிஷனுக்கும் முஆவியா ஒத்துக்கொண்டார்கள். பிறகு ஹிலாஃபத்தை விட்டு கொடுத்து ஹிலாஃபா பதவியிலிருந்து ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு கீழே இறங்கினார்கள். முஆவியாவிற்கு பையத்து செய்தார்கள். அப்பொழுது இருந்த ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்க குடும்பத்தார் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் எல்லாருமே, அஹ்லுல் பைத்துகள் அனைவருமே முஆவியாவுக்கு பையத்து செஞ்சு கட்டுப்பட்டு தான் வாழ்ந்தாங்க. ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு பிறகு மரணிக்கிறார்கள். பிறகு ஹிஜ்ரி 60 அந்த சமயத்தில் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிப்பதற்கு முன்னதாக தன்னுடைய பிள்ளை யஸீத் இப்னு முஆவியா அவர்களை ஹலீஃபாவாக நியமித்து விட்டு மரணித்து விடுகிறார். யார்? முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு.
இந்த யசீது இடத்துல சில கெட்ட விஷயங்கள் காணப்படுகிறது. இப்போ அவரை வந்து அவர் குடிப்பழக்கம் உள்ளவர் என்றும், பெண்கள் விஷயத்தில் பலவீனமானவர் என்றும், இப்படியான சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அறிந்தவன். அதே சமயம் அவருக்கு நல்ல விஷயங்களும் சொல்லப்படுகிறது. அவர் மிக கல்வியிலே தலை சிறந்தவர் என்றும், ஆட்சியை செயல்படுத்துவதிலே வந்து அந்த ஆட்சியை வந்து வகிக்கக்கூடிய விஷயத்தில் வந்து ஆளுமை திறன் கொண்டவர் என்றும், தொலைநோக்கு பார்வை உடையவர் என்றும், ஆட்சிக்கு தகுதியான ஒரு மனிதர் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக அவரிடத்தில் நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் கலந்து ஒரு ஹலீஃபாவாக யசீத் அவர்கள் இருந்தார்கள். இந்த யசீதுக்கு பையத்து செய்ய மறுத்து ஹிஜாஸ் வாசிகளில் பெரும்பாலானவர் என்ன பண்ணுறாங்க, அப்துல்லா இப்னு ஜுபைர் அவங்க தலைமையில் ஒன்று திரண்டாங்க. ஹிஜாஸ், மக்கா, மதினா போன்ற பகுதி, ஈராக் போன்ற பகுதிகளும் யாருக்கு கையில் வந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய அப்துல்லா இப்னு ஜுபைர் அவங்க கையில் வந்துச்சு. அவங்க அந்த பகுதியில் தனக்கு கீழே கொண்டு வந்து தன்னை ஹலீஃபாவாக பிரகடனப்படுத்தி கொண்டாங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய சிரியா போன்ற பகுதிகள் எல்லாம் முஆவியா ஆட்சியாளர்களாகிய யசீதுக்கு கீழே இருக்குது. இப்படியா இருக்குன்ற சமயத்தில் உசேன் ரதியல்லானு அவங்கக்கிட்ட எப்படியாவது பையத்தை வாங்கிடணும்னு சொல்லிட்டு யசீது தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி அவரை வந்து வற்புறுத்துறாரு, கட்டாயப்படுத்துறாரு, மிரட்டுறாரு. இப்படி பல விஷயங்கள் நடக்குது. ஆக உசேன் ரதியல்லானு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்துடுறாங்க. மக்காவுக்கு வந்தாலும் அவர் பையத்து செய்ய சொல்லி அவரை தொந்தரவு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஓயலை. எப்படியா இருக்கும் பொழுது தான் கூஃபா நகர வாசிகள் என்ன பண்ணுறாங்க, உசேன் ரதியல்லானு அவங்களுக்கு கடிதம் எழுதி அனுப்புகிறாங்க. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட கடிதங்கள் வருது. என்ன வருதுன்னா, இப்படியாக உசேன் ரதியல்லானு அவர்களே கூஃபாவுக்கு கிளம்பி வாங்க, உங்கள் தந்தைக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம், அவரோடு இருந்து நாங்கள் போர் செய்தோம், பல விஷயங்களில் ஈடுபட்டோம், உங்களுக்கு தெரியும், இதோ உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், நீங்கள் வாங்க, உங்களை கலீஃபாவாக ஆக்குகிறோம், உங்களுக்கு பையத்து செய்கிறோம், இந்த உமையாக்களை அகற்றி விட்டு நீதியான கிலாஃபத்தை நிலைநாட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த கடிதமெல்லாம் உண்மையானு தெரிஞ்சுக்கிறதுக்காக முஸ்லீம் இப்னு அகீல் இப்னு அபி தாலிப் என்று தன்னுடைய ஒன்று விட்ட சகோதரர் வந்து அனுப்பி வைக்கிறார். யாரும் உசேன் ரதியல்லானு, நீங்கள் போங்க கூஃபாவுக்கு போயிட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாம் நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா, அவங்க அனுப்பிய கடிதங்கள்லாம் உண்மைதானா என்று தெரிந்து கொண்டு எனக்கு தகவல் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அங்கே போன முஸ்லீம் இப்னு அகீல் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறாரு. அவர் கூஃபாவுக்கு வந்தது தெரிந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய கூஃபா நகர வாசிகள் எல்லாம் உசேன் ரதியல்லானு ஆதரவாளர்கள் எல்லாம் ஒன்று திரள்றாங்க. சுமார் ஒரே நாளில் 18,000 பேர் ஒன்று கூடி அவர்கிட்ட பையத்து பண்ணுறாங்க. உசேன் ரதியல்லானுக்காக மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு சப்போர்ட்டு அங்கே கூஃபாவில் ஏற்படுது. இந்த செய்தி உமையா ஆட்சியாளர் காதுக்கு போகுது. அங்கு நடந்த அந்த சம்பவத்தை பார்த்து உடனே முஸ்லீம் இப்னு அகீல் என்ன பண்ணுறாரு, உசேன் ரதியல்லானுக்கு கடிதம் எழுதி அனுப்புகிறார். இப்படியாக ஒரே நாளில் 18,000 பேர் மக்கள் வந்து என்கிட்ட பையத்தை செஞ்சுட்டாங்க, இப்படியா இங்கே இருக்க மக்கள் அனுப்பிச்ச கடிதம்லாம் உண்மைதான், உங்களுக்காக இங்கே தயாராக இருக்கிறாங்க, நீங்கள் புறப்பட்டு வரலான்ற ஒரு தகவலை சொல்ல, இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த உசேன் ரதியல்லானு அவர்கள் கூஃபாவிற்கு புறப்படுகிறார்கள். ஆனால் அப்போ மக்காவிலிருந்து புறப்படும் பொழுது மக்காவிலே இருந்த இப்னு அப்பாஸ் ரதியல்லானு, அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லானு, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லானு, மேலும் பல சஹாபாக்களும் பலரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கூஃபாவுக்கு போகாதீங்க, ஓ ஹுசைனே, அந்த கூஃபா நகர வாசிகள் உங்களுடைய தந்தைக்கு துரோகம் செய்தவர்கள், உங்கள் தந்தையே அவர்கள் கொலை செய்தவர்கள், அவர்கள் முன்னுக்கு பின் முரண்படக்கூடிய முனாஃபிக்குகள், தமிழ் வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடியவங்க, எதிலுமே உறுதித்தன்மை இல்லாத அந்த மக்கள், அவனை நம்பி போகாதீங்கன்னு எவ்வளவோ சொன்னாங்க. ஆனால் அவருடைய யாருடைய அட்வைஸுமே உசேன் கேட்கல. அப்துல்லா இப்னு உமர் வந்து எவ்வளவோ அட்வைஸ் பண்ணாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய பேரனே, அந்த மக்கள் நம்பி போகாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையா இம்மையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்ட பொழுது மறுமையை அவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள். ஆகவே ஆட்சி அதிகாரம் வேண்டாம், இந்த துனியா வேண்டாம் என்று நபி அவர்கள் முடிவு செய்துவிட்ட பிறகு நபியுடைய குடும்பத்தாரிலே நீங்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை தேர்ந்தெடுக்காதீங்க, அந்த சாக்கடையில் போய் விழாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு உசேன் ரதியல்லானு ஒத்துக்கலை. பிறகு அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லானு எவ்வளோ சொல்லி பார்த்தோம், அதை பின்வாங்குவதாக உசேன் இல்லை. பிறகு கண்ணீர் விட்டு அழுகிறார். அவரை பார்த்த உசேன் ரதியல்லானு கண்ணீர் விட்டு அழுதாங்க. பிறகு அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லானு எந்த அளவுக்கு உசேனை கட்டி பிடிச்சி அந்த அளவுக்கு அவரை ஆற தழுவி அழுதாங்க. போகாதீங்க எவ்வளோ சொன்னாங்க, நான் யார்கிட்டையும் கேட்கல. இவர் இப்னு அப்பாஸ் வந்து சொல்கிறாரு, போகாதீங்க, அந்த மக்கள் முன்னுக்கு பின் முரண்படக்கூடியவங்க, நீங்கள் போன பிறகு அவர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்காமல் பின்வாங்கிவிட வாய்ப்பு உண்டு. அவர்கள் உங்களுக்கு உண்மையை ஆதரவு கொடுக்கறதா இருந்தால் கூஃபா நகரில் கிளர்ச்சியை உண்டு பண்ணி கூஃபாவை கைப்பற்றி விட்டு அவர்கள் உங்களை அழைத்திருக்க வேண்டும். ஆனால் அவங்க வந்து ஆட்சியாளரை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட திராணி கிடையாது, தைரியம் கிடையாது. ஆகவே ஆட்சியாளர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு பயந்து அவர்கள் பின்வாங்கிவிட வாய்ப்பு உண்டு. அதே சமயம் அல்லது ஆட்சியாளர்களுடைய மிரட்டல்களுக்கு பயந்து அவர்கள் உயிருக்கு பயந்து பின்வாங்கி விடும் வாய்ப்பு உண்டு. ஆகவே அங்கே விஷயங்கள் தலைகீழாக மாறும் வாய்ப்பு உண்டு. எனவே நீங்கள் தயவு செய்து போகாதீங்கன்னு இப்னு அப்பாஸ் எவ்வளவோ சொல்கிறார். அவருடைய பேச்சையுமே உசேன் ரதியல்லானு வந்து கேட்கறதா இல்லை. அதன் பிறகு அப்துல்லா இப்னு ஜுபைரும் பேசுகிறார், உசேனே, நான் ஹலீஃபா பதவியை உங்களுக்கு விட்டு கொடுத்துட்றேன், உங்ககிட்ட பையத்து செய்கிற வாங்க, நீங்கள் இஜாஸ் ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் உசேன் என்னை நம்பி மக்கள்லாம் இருக்கிறாங்க, தகவல் வந்துருச்சு, அதனால் நான் வந்து சென்றே ஆக வேண்டும் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். யாருடைய பேச்சையுமே உசேன் ரதியல்லாஹு கேட்பதாக இல்லை. அவங்க கூஃபாவுக்கு போகிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு வந்து கலீஃபா பதவியை விட்டு தரேன், நீங்கள் வந்து இங்கே ஆட்சி பண்ணுங்கள், உங்கள் கீழே பையத் பண்ண சொன்னாலும் அவங்க வந்து அதுக்கு ஒத்துக்கலை. இறுதியாக அவர் புறப்படுறது உறுதியாக இருந்தாங்க. இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, உங்களுடைய மனைவிகளை பிள்ளைகளை விட்டு போங்க, நீங்கள் போகாதீங்க, ஏன்னா அங்கே போய் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டால் அவர்கள் கண்ணுக்கு முன்னால் நீங்களாம் கொல்லப்படுவதை அவங்க பார்க்கக்கூடிய ஒரு கோரமான நிலை ஏற்பட்டுள்ளது என்று சொன்னாங்க. ஆனால் அதையும் அவர் ஏற்றுக்கொள்ளாத அவர் தன்னுடைய குடும்பத்தார் அனைவரும் அழைத்து கொண்டு அவர் கூஃபா நோக்கி புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியா சஹாபாக்கெல்லாம் கட்டி பிடித்து முத்தமிட்டு அழுத கையோடு அவர் வழி அனுப்பி வச்சாங்க. கூஃபா நகரத்துக்கு வர வழியில் கூட பல பேர் உசேனை சந்தித்தவங்களாம் போகாதீங்கன்னு சொல்லி தான் அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் அவர் போகிறது ரொம்ப உறுதியாக இருந்துட்டார். இப்படியாக ஈராக்குக்கு கிட்ட வரும் பொழுது என்ன ஆகிவிட்டது என்றால், உசேன் ரலியல்லாஹு வந்து மக்காவிலிருந்து புறப்பட்டு ஈராக்குக்கு வருவதற்கு சில நாட்கள் ஆகும். அதுக்குள்ளாக என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், உமையா ஆட்சியாளர்கள் அங்கு வந்திருந்த முஸ்லீம் இப்னு அகீல், உசைனால் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த முஸ்லீம் இப்னு அகீலை தேடி கண்டுபிடித்து அவரை கொலை செய்து விட்டார்கள். அவருடைய தலை துண்டிக்கப்பட்டு கலீஃபா யஸீதுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. அவருடைய உடல் அங்கு கட்டி தொங்கவிடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் இப்னு அகீலுக்கு ஆதரவாக வந்த எல்லாருமே பின்வாங்கி ஓடி போயிட்டாங்க. எல்லாருமே உண்மையா ஆட்சியாளர்களுக்கு பயந்து அவரை பின்வாங்கி சென்று விட்டார்கள். பலர் காசு பண ஆசையை காட்டியவுடன் பின்வாங்கினாங்க. பல பேர் உயிருக்கு பயந்து உண்மையிலே பின்வாங்கிட்டாங்க. எல்லாரும் இப்னு அப்பாஸ் சொன்னது மாதிரியே எல்லாரும் பின்வாங்கி புறமுதுகிட்டு விட்டார்கள். இறுதியாக 40 பேர் மட்டும்தான் முஸ்லீம் இப்னு அகீலோடு இருந்தாங்க. அந்த 40 பேரும் கொல்லப்பட்டு, முஸ்லீம் இப்னு அகீலும் கொல்லப்பட்டு, அவருக்கு அடைக்கலம் கொடுத்த இருவரும் கொல்லப்பட்டார்கள். இந்த செய்தியெல்லாம் உசேன் தெரியாது. ஆனால் அவர் புறப்பட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க கூஃபாவுக்கு. அதன் பிறகு தகவல் அனுப்பப்படுது, உசேன் ரலியல்லாஹு இப்படிலாம் நடந்துச்சு, இப்படிலாம் நடந்துச்சு. ஆனால் இந்த தகவல் வந்து சேருகின்ற சமயம் உசேன் ரலியல்லாஹு ஈராக்கை நெருங்கிட்டாங்க. அப்போ ஈராக்கை நெருங்கிய அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், உசேன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட இருந்த முஸ்லீம் இப்னு அகீலுடைய பிள்ளைங்க 2 பேர் கூட இருந்தாங்க. அவங்கள என்ன பண்ண ஆலோசனை பண்ணுறாங்க, உசேன் என்ன பண்ணுறாங்க, சரி திரும்பி போயிடலாமான்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அப்போ உசேன் ரலியல்லாஹு அவங்க கூட இருந்த முஸ்லீம் இப்னு அகீலுடைய பிள்ளைகள், இல்லை என்னுடைய தந்தை கொல்லப்பட்டதுக்கு பழிக்கு பழி வாங்கிய தீர வேண்டும், பின் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உணர்ச்சி வசமாக அதை பேசுகிறாங்க. பலர் வந்து திரும்பிலாம் சொல்லி ஆலோசனை சொல்கிறாங்க. சில என்ன பண்ணுறாங்க, இல்லை நம்ம பின் வாங்கக்கூடாது முடிவு எடுக்கிறாங்க. இறுதியாக முன்னேறி செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு அவங்க ஈராக்கு நோக்கி போகிறாங்க. போகும் பொழுது கர்பலாவுக்கு முன்னமேயே ஒரு இடத்துல தடுக்கப்பட்டு சுமார் பெரும்படையோட தயாராக காத்து கொண்டிருந்த அந்த உமையா இராணுவம் உசேன் ரலியல்லாஹு வந்திருந்த அந்த மொத்தம் 72 பேர் ஆகும். அத்தனை பேரையும் சுற்றி வளைத்து கர்பலா என்னும் இடத்திற்கு அவர்களை வரவழைத்து அங்கு முகாமிட்டு தங்க வைக்கப்பட்டார்கள். பிறகு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. உசேன் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னை வந்து ஹலீஃபா கிட்ட அனுப்புங்க, என்னுடைய அண்ணன் யஸீத் எப்படி முஆவியா கிட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாரோ அதே போல் ஒப்பந்தம் போட்டுட்டு நான் வந்து கலீஃபாவோட ஒரு சமாதான உடன்படிக்கை போட்டுக்கிறேன், அல்லது என்னை இங்கேயே விட்டுருங்க, நான் ஏதாச்சும் ஒரு தேசத்துக்கு போயிடுறேன், மக்காவுக்கு போயிடுறேன், அல்லது எங்கேயாச்சும் போயிடுறேன், நான் போயிட்டு இபாதத் செய்துட்டு தொழுகையில் ஈடுபட்டு வாழ்ந்துடுறேன், அல்லது நான் வந்து காஃபிர்களுக்கு எதிரான ஜிஹாதிலே கலந்து ஷஹீதாயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது எந்த கண்டிஷனுக்குமே அவங்க ஒத்துக்கலை. இறுதியாக கட்டாயமாக பையத்து பண்ண சொன்னாங்க. அவர் முடியாதுன்னு காரணத்தினால உசேன் ரலியல்லாஹு கொல்லுமாறு அந்த கூஃபாவுடைய ஆளுநர் உபைதுல்லா இப்னு ஜியாத் உசேன் ரலியல்லாஹு எந்த கோரிக்கையுமே ஏற்றுக்கொள்ளாமல் வலுக்கட்டாயமாக போரை அவர் மீது திணித்தான். பிறகு உசேன் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. கூஃபா நகர மக்கள் தான் அழைச்சாங்க. இதை பாருங்கன்னு அந்த ஆயிரக்கணக்கான கடிதங்கள் கொட்டி காட்டினாங்க. இங்கே வந்து எந்த அளவுக்குனா உசேன் ரலியல்லாஹு அவங்களுக்கு பையத்து செய்கிறதா சொல்லி கடிதத்தை எழுதி அனுப்பிய சில பேர் அந்த உமையாவோட இராணுவத்தில் இருந்தாங்க. அவங்க பேர்லாம் சொன்னாங்க, நீங்களாம் உங்கள் கடிதம்லாம் என்கிட்ட வந்திருக்கு, ஏன்னா நீங்களே கூப்பிட்டுட்டு இப்போ என்னை கொள்றதுக்கு நீங்களே போர்ப்படையோடு வந்திருக்கீங்களா, நீங்களாம் கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன், இப்போ நீங்களாம் பின்வாங்கிட்டீங்க, நான் விலகி போயிடுறேன்னா என்னை விட மாட்டீங்க, இப்படியா நான் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, யார் ஒரு பேச்சை கேட்குறதா இல்லை. இறுதியாக போர் நடைபெறுகிறது. உசேன் ரலியல்லாஹு அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே சிங்கிள்ஸு போய் செய்கிறாங்க. 2 பேரா 3 பேரா போய் சண்டை செய்து இறுதியாக உசேன் ரலியல்லாஹு கூட இருந்த அத்தனை பேரும் கொல்லப்பட்டாங்க. உசேன் ரலியல்லாஹுடைய பிள்ளை அக்பர் என்பவரும் அலி என்பவரும் கொல்லப்பட்டார். இருவருமே ஷஹீதானாங்க. உசேன் ரலியல்லாஹு கூட இருந்த அஹ்லுல் பைத் சம்பந்தப்பட்ட ஜாஃபர் ரலியல்லாஹுடைய பிள்ளைகளும் முஸ்லீம் இப்னு அகீலுடைய பிள்ளைகளும் மற்ற அனைவருமே வீரதீரமாக சண்டை செய்து பலரை கொன்றுவிட்டு தான் அவங்க எல்லாருமே ஷஹீதானாங்க. எதிரிகளுடைய படையில் பல பேரை கொண்டுட்டு தான் அவங்க எல்லாருமே ஷஹீதானாங்க. சாதாரணமாக யாருமே ஆகலை. இறுதியாக உசேன் ரலியல்லாஹு அவங்களும் கொல்லப்படுறாங்க. இதை கண்கூடாக பார்த்த உசேன் மனைவி அசதுல்லாவுடைய மனைவி அந்த குடும்பத்தார் எல்லாருமே பார்த்து கத்தி கதறிய ஒரு மிக கோரமான ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த சமயத்தில் தான் உசேன் நினைச்சாங்க, இப்னு அப்பாஸ் சொன்னதை போன்று என்னோட குடும்பத்தார மக்கள் விட்டுட்டு வந்திருக்கலாம்,
பெண்களை கூட்டிகிட்டு வந்தது பெரிய தவறாக போச்சுன்னு சொல்லி ரொம்ப நினச்சி வருத்தப்பட்டாங்க. பிறகு உசேன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உடலில் சுமார் 45 அம்புகள் அவருடைய உடலை துளைத்தது. மேலும் 40க்கும் மேற்பட்ட வாள்களால் வெட்டப்பட்ட காயங்கள் இருந்தன. மேலும் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் ஈட்டிகளால் குத்தப்பட்டிருந்தது. பிறகு அவருடைய தலை துண்டிக்கப்பட்டு ஒரு தட்டில் வைக்கப்பட்டு உபைதுல்லா இப்னு ஜியாதுக்கு அனுப்பப்பட்டது. அதன் பிறகு அந்த தலை கலீஃபா யசீதுக்கு அனுப்பப்பட்டது. பிறகு உசேன் ரலியல்லாஹு தலை இல்லாத அந்த உடலை கண்டம் துண்டமாக வெட்டி அதை சிதைத்து விட்டார்கள் அந்த கொடும்பாவிகள். இந்த துயரமான மிக துக்கமான சம்பவம் நடைபெற்ற நாளும் இந்த ஆஷுராவுடைய 10வது நாள் தான். இந்த முஹர்ரமுடைய இந்த சேம் 10வது நாள். ஆக இந்த நாளில் என்ன கூஃபா நகர வாசிகள் அவரை வரவழைத்து அவருக்கு உதவி செய்யாமல் துரோகம் இழைத்து விட்டார்கள். அவருக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாங்க. ஆக உசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டிருந்த அந்த கர்பலா எனும் அந்த இடத்திற்கு வந்த அவர்கள் அவருடைய உடலை எடுத்து அடக்கம் செய்துவிட்டு ஒப்பாரி வைத்து அழுது புலம்பினார்கள். பிறகு வருடம் இந்த முஹர்ரமுடைய ஆஷுராவுடைய நாள் அன்று அந்த கூஃபாவாசிகள் அங்கு வருவது வழக்கம். வந்து அந்த கபராண்ட உட்கார்ந்து ஒப்பாரி வைத்து அழுவது, அந்த முஹர்ரமுடைய 10 நாளில் கறி சாப்பிடுவது கிடையாது, மாமிசம் சாப்பிடுவது கிடையாது, கருப்பு ஆடைகளை அணிந்து கொள்வது, துன்பத்தை வெளிப்படுத்துவது, தங்கள் மார்பங்களில் அடித்துக் கொள்வது, வாள்களால் தங்களை வெட்டி கொள்வது. ஏன்னா உசேனுக்கு நம்ம உதவி செய்யாமல் போயிட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த கவலையை வெளிப்படுத்தி அவங்க அடிச்சுக்கிறாங்களாம், மார்பகத்தில் கத்தியால் வெட்டிக்கிறாங்களாம், உசேனுக்காக ரத்தத்தை சிந்துறாங்க. இப்படியான ஒரு வழிகட்டை உருவாக்குனவங்க யாருன்னா அந்த கூஃபா நகரவாசிகள். அவர்கள் தான் ஷியாக்களில் ஒரு பிரிவாகும். அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, கபரை கட்டி மொழிகி அதை கட்டுறாங்க. கபரை தவாஃப் பண்ணி வர்றது, காபாவை தவாஃப் பண்ணுற மாதிரி இன்றைக்கி கர்பலாவில் இருக்கக்கூடிய உசேனுடைய கபரை தவாஃப் பண்ணுவாங்க. அந்த கபரை ஜியாரத் பண்ணாக்கா இவ்வளோ நன்மை அவ்வளோ நன்மைன்னு சொல்லிட்டு இல்லாத கட்டுக்கதைகளை எழுதி வைத்து ஒரு கோவிலை போன்ற ஒரு வணக்க வழிபாட்டுத்தனமாக உசேன் ரலியல்லாஹு கபரை ஆக்கி வச்சிருக்கிறது அந்த ஷியாக்கள். ஆக அவர்கள் தான் இந்த தீ மிதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அந்த மார்பில் அடித்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், கருப்பு துணி கட்டிக்கொள்வது, அந்த 10 நாளை துன்ப நாளாக ஆக்கிக் கொள்வது போன்ற மார்க்கத்தில் இல்லாத இந்த விஷயங்கள் எல்லாம் அனுஷ்டித்து அதை பின்பற்றக்கூடியவங்க யாருன்னா அது கூஃபா நகர ஷியாக்கள். அவங்க கிட்ட இருந்து தான் இந்த வழிமுறைகள் வந்திருக்கு. இது அறியாத முஸ்லீம்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த நாளில் இவங்களும் கருப்பு துணியை போடுவது, கொள்ளுவது, துன்பங்களை வெளிப்படுத்துவது, கணவன் மனைவி சேராமல் இருப்பது, மாமிசம் சமைக்காமல் இருப்பது, அப்புறம் நெருப்பு மிதித்து தங்களுடைய உசேனுக்காக தங்களுடைய துன்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலாக நெருப்பு மிதிக்கிறது போன்ற பல காட்சிகள்லாம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக இதுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. ஒருவருடைய இறந்த நாளை கொண்டாடுவது, அந்த இறந்த நாளை வைத்து வருடம் கொண்டாடுவது மார்க்கத்தில் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த நாளுக்காக சஹாபாக்கள் என்ன பண்ணல, அந்த இறந்த நாளை அவங்க துன்ப நாளாக அனுஷ்டிக்கவில்லை. எந்த சஹாபாக்கள் இறந்த ஒரு நாளையும் எந்த சஹாபாக்களும் துன்ப நாளாக அனுஷ்டிக்கவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட கொல்லப்பட்டு தான் ஷஹீதானாங்க. அவங்க கொல்லப்பட்ட நாளை யாரும் துன்ப நாளாக அனுஷ்டித்து கொண்டாடுவது கிடையாது. அந்த நாளை ஒரு துயரமான நாளாக இது பண்ணி வருடம் இப்படி விழா எடுப்பது கிடையாது. ஆக இது ஷியாக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வழிமுறை. இதற்கும் அஹ்லு சுன்னாவாகிய முஸ்லீம்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆகவே அது ஒரு துயரமான துன்பமான சம்பவம். உசேன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொண்டு இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட சமரசம் பேசியிருக்கணும். கலீஃபா யசீதை உபைதுல்லா இப்னு ஜியாத் சந்திக்க விட்டுருக்கணும். ஆக சூழ்ச்சிக்காக, தன்னுடைய பதவிக்காக, பல விஷயங்களுக்காக அந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் என்பவன் உசேனை கொலை செய்தான். ஆகவே அவர்கள் சுவனத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள். மேலும் சுவனத்தின் இளைஞர்களுக்கெல்லாம் அவர் சையீதா ஷபாபா அஹ்லி ஜன்னத் சொன்னாங்க. ஹசனும் உசனும் சொர்க்கவாசிகள் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தலைவர்களாக இருப்பார் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க சுவனத்தில் இருப்பாங்க. ஆனால் அந்த ஹசனும் உசனும் இப்போ இங்கே இருந்தால் கூட அவங்க இதை போன்று அவங்க பெயரால் நடைபெறக்கூடிய இந்த அனாச்சாரங்களை பார்த்தா அவங்க வாள் எடுத்து அவங்ககிட்ட போர் செய்ய வந்துடுவாங்க. இப்படி என் பெயரால் மார்க்கத்தில் இல்லாததான் செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு எதாவது போர் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆகவே ஹசன் ரலியல்லாஹு உசதில் என்ன பண்ணாங்க, இந்த ஆஷுராவுடைய நாளில் அவங்கள நோன்பு தான் பிடித்தாங்க. அந்த நாளை இன்பமான நாளாக அவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் எதை பின்பற்றினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. அந்த வழிமுறை தான் நாம் பின்பற்றணும். ஆகவே இப்படி ஷியாக்களால் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத சில கூட்டங்களால் உருவாக்கப்பட்ட இந்த வழிகட்ட இந்த பித்அத்தான விஷயங்களை விட்டு விலகியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த பஞ்சாயத்து ஆடுவது, தீ மிதிப்பது, இசை கச்சேரி வைத்து நடனம் ஆடுவது, தீ மிதிப்பது போன்ற இது எந்த விஷயங்களும் மார்க்கத்தில் கிடையாது. இதையெல்லாம் செய்யக்கூடாது. இந்த ஆஷுராவுடைய நாளில் நம்ம நோன்பு வைக்கணும். மூசா நபியை காப்பாற்றி ஒரு சந்தோஷமான நாள், சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாள், அதை துன்பமான நாளாக நாம் ஆக்கிவிடக்கூடாது. எனவே இதை கேட்டவர்கள் பிறருக்கும் இந்த செய்தியை பரப்புங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.